அல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 112. ஹல்லேலூயா. 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இதற்கு தலைப்பு கர்த்தருக்கு பயப்படுவதனால் வருகிற நன்மையும் ஆசீர்வாதமும். முதல் வசனத்தை வாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அது எப்படி விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, அல்லது அதை நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறதுனால வருகிற நன்மை என்று அந்த மனுஷன் பாக்கியவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஒருவேளை நான் ஆண்டவருக்கு ஏன் பயப்பட வேண்டும்? அல்லேலூயா. எதற்காக நான் பயப்பட வேண்டும்? அல்லது பயந்து வாழ வேண்டுமா? அல்லது 365 நாட்களும் பயப்படாதே என்று சொன்ன தெய்வம், நீங்கள் சொல்லுகிறீர்கள் சகோதரி, நான் பயப்பட வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே என்று சொல்லி பார்ப்போமா? நான் நன்மையான யாவுக்கும் பயப்பட வேண்டாம், அல்லது தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்ற காரியத்திற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். மாறாக ஆண்டவருக்காக நான் ஒரு பாவத்தை செய்யக்கூடாதபடிக்கு, அல்லது யோபுவை போல தன்னுடைய குமாரர்கள் பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி பார்க்கும் பொழுது என்ன பார்க்க, அவர் பலியிடுகிறவராக, அவர்களுக்காக திறப்பில நின்று ஜெபிக்கிறவனாக இருந்தார் யோபு. அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு அனுதினமும் பயப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் காலம் நியமிக்கப்பட்டு இருந்தாலும் நான் சரியாக செய்தேனா? சிலர் ஊழியக்காரர்களாக இருக்கலாம், ஊழியக்காரருடைய மனைவியாக, துணைவியாக, அல்லது நீங்கள் ஒரு ஊழியத்தை செய்கிற ஊழியக்கார அம்மாவாக நீங்கள் இருக்கலாம். இருக்கிற பட்சத்தில் நான் செய்கிற ஊழியம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா, அல்லது நான் ஆண்டவருக்காக, ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக நிறைவேற்றி இருக்கிறனா என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும்? சப்மிட்மெண்ட் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற ஊழியங்களை ஆண்டவரே நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி பயபக்தியோட என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த சங்கீதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து, அல்லேலூயா, அவருடைய கட்டளைகளில மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சகோதரி, நீங்க சொல்றீங்க, ஆண்டவருடைய கட்டளைகள் எல்லாம் தான் சிலுவையில சுமந்த பிறகு எல்லாவற்றும் முடிந்து விட்டதே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் அல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கட்டளையாக, கற்பனையாக இருக்கிறது. இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது, நீ உன்னிடத்தில் நேசிப்பதை போல பிறனையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த 2 கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். இந்த 2 கட்டளைக்கும் நாம் பயந்து வாழ வேண்டிய அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் நாம் பயப்பட வேண்டும். அல்லேலூயா. பயந்து இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. ஏன் பயப்படுகிறதுனால வருகிற நன்மை என்ன என்று பார்க்கும்போது 2வது வசனம், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். நான் ஆண்டவருக்கு இதுவரையும் நான் பயப்படவில்லை, மாறாக நான் துணிகரமாக, அல்லது நான் செய்கிறது தான் சரி என்று சொல்லி நீங்கள் ஓடி இருக்கலாம். அல்லேலூயா. பெண் மானை போல நீங்கள் ஓடி இருக்கலாம், சிங்கத்தை போல நீங்கள் சீறிருக்கலாம். நான் செய்வதுதான் சரி என்று சொல்லி அல்லேலூயா மற்றவர்களை நீங்கள் மட்டுப்படுத்தி இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால உங்கள் சந்ததி என்ன செய்யிருக்குமா? வளர்த்திருக்கும். செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும்.
நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறதுனால நம்மளுடைய வம்சம் என்ன செய்யுமா? ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். ஒருவேளை நான் தரித்திரனாக இருக்கிறேன், ஒருவேளை நான் எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அல்லது எந்த வகையில நான் என்னுடைய ஆஸ்தியை மீட்டெடுக்க வேண்டும், நான் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவருக்கு பயப்படுகிறதுனால வருகிற நன்மையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஆண்டவருக்கு பயந்தால் போதும், ஆண்டவர் உங்களுக்கு ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தகப்பன் ஆபிரகாமை பாருங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பன் ஆபிரகாமை பாருங்கள். 75 வயது உடையவராக இருந்த பொழுது ஆபிரகாமே, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனத்தை நாம் வாசித்து அதில் உள்ள நன்மைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அவர் அழைக்கிறார், ஆபிரகாமே என்று சொல்லி அழைக்கிறார். தகப்பனே என்று சொல்லுகிறார். நீ உன் ஜனத்தையும் இனத்தையும் தேசத்தையும் எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு போகிறார். அவருக்கு தகப்பன் இருந்தார், அவருக்கு தாய் இருந்தார்கள், சகோதரர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு வேலைக்காரர்கள் இருந்தார்கள், அவர் நல்ல ஒரு வசதி வாய்ப்பாக இருந்தார். ஆனாலும் கூட காணாத ஒரு தெய்வம் வார்த்தையின் குரல் வருகிறது, ஆபிரகாமே என்று சொல்ல. ஆபிரகாம் என்னுடைய பெயரை அழைக்க யாரால முடியும்? அல்லேலூயா. அது நான் காணாத ஒரு ரூபத்தில் என்னுடைய சத்தம், என்னுடைய பெயர் கேட்கப்படுகிறதே என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்க சொல்லுகிறார், ஆபிரகாமே என்று சொல்லுகிறார். அப்ப இதுதான் தேவன் என்று சொல்லு. அப்ப அதற்கு முன்பதாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் ஒரு சிலையை செய்து கொண்டு வருகிறவராக அவருடைய தொழிலாக இருந்தது. அந்த சிலைகளிலிருந்து வார்த்தைகள் வந்ததா, சத்தம் வந்ததா? நான் ஒரு நாளும் நான் கேட்கவில்லையே. ஆனாலும் என்னுடைய பெயர் அங்க ஒரு பிரமிக்கத்தக்க ஆபிரகாமை அசைத்த ஒரு காரியம் என்னவென்று பார்த்தால் அவருடைய பெயரை கூப்பிடுகிறார், ஆபிரகாமே. அப்ப காணாத ஒரு ரூபத்தில் என்னுடைய பெயர், என்னுடைய சத்தம் கேட்கப்படுகிறது, தொனிக்கப்படுகிறது. இவரே தேவன் என்று அறிந்து அவருடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிந்து சென்றார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்பொழுது அவருடைய வேலைக்காரர் சொல்லுகிறார், ஆபிரகாமுடைய வேலைக்காரர் சொல்றார், என் எஜமான் செல்வ சீமானாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்கள் பயப்படுங்கள். அல்லேலூயா. பயந்து என்ற கைகளை கட்டி கொண்டு அல்லது நம்ம முடங்கி கொண்டு அல்லது படுத்துக் கொண்டு அல்லது வேலை செய்யாமல் இருப்பது அல்ல, ஜெபிக்காமல் இருப்பது அல்ல, காரியங்களை செய்யாமல் இருப்பது அல்ல. நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை தேவ பலத்தோடு, தேவ ஒத்தாசையோடு, தேவ பயத்தோடு நீங்கள் செய்வீர்களானால் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது ஒருவேளை நான் தரித்திரனாய் இருக்கிறேனே, என்னுடைய தரித்திரத்தை மீட்டெடுக்க அல்லது இந்த தரித்திரத்திலிருந்து என்னை மீட்டெடுக்க யார் ஒன்று ஒருவர் உண்டோ, அல்லது நான் என்ன செய்ய வேண்டும் என்று அன்பான சகோதரனே நீ கேட்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்றி மறந்தவர்களாக இருக்கக்கூடாது. நீங்க எங்கிருந்து ரட்சிக்கப்பட்டீர்கள்? எதிலே விழுந்தீர்கள்? ஆண்டவர் எதிலிருந்து உங்களை மீட்டு கொண்டார்? உங்களை இதற்கு முன்பதாக எப்படி உங்களை வைத்திருந்தார்? ஆனால் இன்றைக்கு ஒன்றுமில்லாத நிருகதியற்றவர்களாக இருக்கிறீர்களே. அன்பான சகோதரனே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப சொல்லுகிறார், ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லுகிறார். உங்களுடைய நீதியை நிலை நிற்க யோபுவை சோதிப்பதற்காக தேவ உத்தரவு பெற்று சாத்தான் சோதித்தான், தேவனும் அனுமதித்தார். அந்த சோதனைகளிலிருந்து நாம் பார்க்கும்போது 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவராக இருந்தார் யோபு. ஒருவேளை நான் இக்காலத்து வாழ்க்கையில கூட எனக்கு சரியான ஒரு ஆகாரம் இல்லை, சரியான நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், இடத்தில் ஒன்றுமே இல்லை, நான் எப்படி என் பலன் குறுகி போனது போல, என் பலன் என்னை விட்டு விலகி போனது போல இருக்கு சகோதரியே. நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி இந்த ஊழியத்தை நான் செய்வேன்? இருக்கிற பலத்தோட என்ன உங்கள்கிட்ட இருக்கிறது? சாரிபாத் விதவை கிட்ட கேட்கிறா, உன்னிடத்தில் என்ன இருக்கு? கொஞ்சம் மாவுங்கிறா.
அல்லேலூயா. அந்த பெண்மணி சொல்றாங்க, எட்டதான் கொஞ்சம் மாவு இருக்கு. அதே போல கிதியனை பார்த்து சொல்லுகிறார், பயந்து என்ன செய்கிறார், அந்த தானியங்கள்லாம் சேகரித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது கேட்கிறார், உன்னிடத்தில் நீ இருக்கிற இந்த பலத்தோட போ அப்படின்னு சொல்றார். ஒருவேளை ஊழியக்கார சகோதரனே சகோதரியே, நான் ஊழியம் செய்து செய்து என் பலனெல்லாம் போய்விட்டது, அல்லது என்னட்ட ஆஸ்தி இருந்தது, அந்தஸ்து இருந்தது, கார் இருந்தது, வாய்ப்புகள் இருந்தது, நான் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டேனே, என் புத்தீனத்தினாலே நான் இழந்து போய்விட்டேனே என்று சொல்லி கலங்குகிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை மறக்க தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. பாருங்கள், ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புங்கள், மனம் பொருந்துங்கள். உங்கள் தகப்பன், நம்முடைய தகப்பன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்த இன்னொரு அதிகாரத்தை நாம் பார்ப்போம். சங்கீதம் 115 நம்ம வாசிப்போம். சங்கீதம் 115 11ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். நாம் ஆண்டவரை நம்பாவிட்டால் யார் நம்முடைய அப்பாவை நம்புவார்கள்? அல்லது நாம் அவரை நம்பாவிட்டால் யார் நமக்கு உதவி செய்வார்கள்? இல்லை பிரியமானவர்களே, நாம் அப்படிப்பட்ட காலங்களில் நாம் வாழவில்லை. கிருபையின் நாட்களில் நம்ம வாழ்ந்தாலும் கூட அந்த கிருபையின் தேவன் ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடுகிறதற்கு நாம் கர்த்தருக்கேற்ற பிரியமான வாழ்வை நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஒருவேளை நான் நல்ல முறையில் எல்லாவற்றையும் நான் சிறப்பாக செய்கிறேன், இதுவரை நான் ஒரு அவார்டும் நான் வாங்கவில்லையே, ஒரு கேடகமும் நான் வாங்கவில்லையே, நான் ஆசிரியர் பணியை செய்கிறேன், திறன்பட என் பிள்ளைகளுக்கு நான் சரியாக என் பிள்ளைகளுக்கு என்னுடைய கிளாஸில் நான் கிளாஸ் நடத்துகிறேனே, என் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லுகிறேனே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட நான் பாடங்களை நடத்துகிறேனே. சில பேர் வீணாக நடத்துகிறார்கள், அல்லது ஏனோதான நடத்துகிறார்கள், அவர்களை புகழுகிறார்கள், அவர்களுக்கு பாராட்டுகள் வருகிறது, அவர்களுக்கு கேடகம் வருகிறது. ஆனால் நானோ ஆண்டவருக்கு பயந்து நான் இந்த ஊழியத்தை செய்கிறபடினாலே எனக்கு ஒன்றுமில்லையே என்று நினைக்கிற அன்பான சகோதரியே சகோதரனே, நான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு இந்த பூமியின் கேடகங்கள் இல்லாவிட்டாலும் தேவனுடைய கேடகமாகிய கிருபை, அவருடைய ரட்சிப்பு, அவருடைய மகிமை, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நிறைவுனால நிரப்பப்பட்டு இருப்பீங்க. அதே நேரத்தில் இந்த பூமியில் நிச்சயமாக சொல்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு அவார்டு வரும், உயர்தர நல்ல கிஃப்ட் அவார்டுகள் இருக்கிறது. அந்த அவார்டுகளை வாங்கும்படியாக கௌரவிக்கப்படுவீர்கள். யோசேப்பை பாருங்கள், கௌரவிக்கப்பட்டார். அதே போல நீங்க ஆண்டவருக்கு பயந்து செய்கிறதுனால உங்களுக்கு கேடகமாகிய தேவன் உங்களுக்கு அவார்டுகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதே நேரத்தில் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற வல்லவராய் இருக்கிறார். அதாவது நான் ஆண்டவர் பெரியவர்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பையனே, வாலிப தம்பியே, தங்கச்சியே, அல்லது சிறு வயது கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியவர்களே, பெரியவர்களைத்தான் தேவன் ஆசீர்வதிப்பார். எனக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் இல்லை, அல்லது நான் பெரிய ஆளாக போவிட்டது பிறகுதான் நான் ஆண்டவருக்கு பயந்து வாழ வேண்டும் என்று இல்லை. பிரியமானவர்களே, அருமையான தம்பி தங்கச்சிகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வமா இருக்கிறபடினால நீங்க எதற்கும் பயப்படாதீர்கள். சில வாலிப தம்பி இருக்கிறீங்க, தங்கச்சி இருக்கிறீங்க, நான் என்னுடைய வேலைகளில் நான் சரியாக செய்கிறேன், என்னை குற்றப்படுத்துகிறார்கள், நான் எஜமானனுக்கு அல்லது என் தாய் தகப்பனுக்கு நான் பயந்து இருக்கிறேன், ஆனாலும் என்னை பலவீனப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோட வேதனையோட துக்கத்தோட நீங்கள் இருக்கலாம். பிரியமானவர்களே, என் தேவன்
ஆண்டவர் ஏற்றபடி தக்கபடி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். சிறியோரையும் ஆசீர்வதிப்பாரானால் நீங்கள் உண்மையிலேயே கர்த்தருக்கு பயப்படுகிறபடினால நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நானும் கூட இளவயதாக இருக்கும்போது ரட்சிக்கப்பட்ட மிகவும் சிறிய பிள்ளை, ஒரு சிறிய பிள்ளை, நன்மை தீமை அறியத்தக்க வயது கூட இல்லை. நான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன். அன்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரையும் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும், பயந்து வாழ வேண்டும். உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, படுத்திருக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவருக்காக எப்படி பயப்பட வேண்டும், இன்னும் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நான் வகை பார்ப்பேன். அதே நேரத்தில் எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். சில வேளையில் நான் அந்த ஹோட்டல் கடையில் சாப்பிடும்போது என் பிள்ளைகள் சிறுவயதாக இருக்கிற பொழுது அவர்கள் சில ஆகாரத்தை சிந்திவிடும். நான் அதை என்ன செய்வேன், அந்த ஆகாரத்தை எல்லாம் ஒழுங்கு சேர்த்து அந்த இலையில் அதை வைத்து விட்டு நான் என்ன செய்வேன், அல்லது எடுத்து கையில் கொண்டு வந்து அது டஸ்ட்பினில் போட்டது உண்டு. ஏனென்று சொன்னால் நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறேன். அதே நேரத்தில் அவர்களும் வேலை செய்கிறவர்கள். நாம் சாப்பிடுகிறதுனால அவர்கள் அடிமைகள், அங்கே வேலை செய்கிறவர்கள் அடிமைகள் கிடையாது. அதே நேரத்தில் நம்ம அப்படி சிந்திவிட்டால் அங்கே உள்ள வேலைக்காரர்கள் அதை கிளீன் பண்ணுகிறவர்கள் என் பிள்ளைகளை சவிப்பதற்கு எதுவாக இருந்து விடுமோ என்று அஞ்சி நான் என்ன செய்வேன், அவைகள் எல்லாம் பொறுக்கி என்ன செய்வேன், எடுத்து அந்த டஸ்ட்பினில் நான் போட்டது உண்டு. பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவருக்கு நம்ம பயப்படுகிற பயத்தோடு இருக்கும் பொழுது நாளடைவில் அதை என்னுடைய பிள்ளைகளும் பார்க்கும்போது சிந்தக்கூடாது என்ற நல்ல ஒரு ஒழுங்குகளை கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது பலவிதமான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். 26வது வசனம் 14. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. இப்போ மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், அதாவது மரணத்தை வருவிக்கும் அப்படி என்று சொல்லுகிறது. அதே நேரத்தில் மனுஷனுக்கு பயப்படுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு லாபமும் இல்லை. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறதுனால பலவிதமான ஆசீர்வாதத்தை நன்மையும் மாத்திரம் அல்ல, பரலோக ராஜ்யமே இறங்கி நம் மத்தியில் இடைப்பட்டு பேசுகிறதாக இருக்கும். அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் அற்று இருக்கிறீர்களா, அல்லது உங்களுடைய பிள்ளைகள் வியாதினால பீடிக்கப்பட்டு இருக்கிறார்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கு முழங்கால் படியிடுங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள் அல்லவா? தேவனுடைய சத்தம் கேட்கப்படுகிறது. தேவனுடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது. வெளிகளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆக்குகிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்தம், தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மூலமாக துணிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் உங்கள் பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, அடைக்கலத்தை கிடைக்கணும்னா இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சகாயம், ஆண்டவரிடத்துல அடைக்கலம் இல்லை என்றால் நாம் நிர்கதியற்றவர்களாய் போய்விடுவோம். நம் தேசத்துல நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது நாம் நிர்கதியற்றவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு மனிதனை கொலை செய்கிறான், மனிதனை திருடுகிறான், மனிதனை அடிமைப்படுத்துகிறான், மனிதனை என்ன செய்கிறான், துன்புறுத்தப்படுகிறான். இது சின்ன பின்னமாக ஆய்விடுகிறது சில குடும்பங்கள். பிரியமானவர்களே, அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேண்டும். சிலர் சினிமாவுக்கு போகிறது, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் தியேட்டர்களில் போய் தன்னுடைய காரை எடுத்து, தன்னுடைய ஆஸ்திகளை எடுத்து, பணங்களை எடுத்து கொண்டு பிள்ளைகளோடு கூட அதனால் ஒன்றுமில்லை என்று சொல்லி சினிமாக்களை பார்ப்பது. கர்த்தருக்கு பயப்படுகிற எப்படி உங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் உலாவுவார், அல்லது எப்படி உங்கள் மேலே ஆண்டவர் பிரியமா
இருப்பார். நீங்கள் தரிகட்டவர்களாய் இருக்கும் பொழுது எப்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும்? அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் தேவனுக்கு நீங்கள் பயப்படாமல் இருக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும்? பிரியமானவர்களே, 27வது வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவ ஊற்றாகிய தேவனை நாம் விசுவாசிக்கும் போது, நம்பும் போது, இங்க பாருங்க, மனிதனாகிய நம்ம சுகபோகமாய் வாழ்வதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக தேவனுடைய ஊழியங்களை செய்யும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக இருக்கிற பலத்தோட இருக்கிற காரியங்களோட நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, சுகபோகமாக கார் கொடுக்கட்டும், வீடு கொடுக்கட்டும், எனது உயர்த்தட்டும், அல்லது பணங்கள் வரட்டும், நான் அப்புறம் ஊழியங்களை செய்கிறேன், ஊழியத்தை தாங்குகிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். மாணவர்களே, அப்படி அல்ல, அப்படி அல்ல, அப்படி அல்ல. அப்படியெல்லாம் வந்த பிறகு உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களிடத்தில் பலன் இல்லாமல் போய்விடும். உங்கள் பலத்தை திருடுவதற்கு ஏதுவாக அமைந்துவிடும். அல்லது நீங்கள் உங்களிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்வதற்கு ஏதுவாக அமைந்துவிடும். இருக்கிற பலத்தோடு, இருக்கிற காரியங்களோடு, இருக்கிற பயபக்தியோடு, இருக்கிற நிலைமைகளோடு நீங்க ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். கொஞ்சம் பலன் தான் இருக்கிறது, கொஞ்சம் மாவு தான் இருக்கிறது, கொஞ்சம் பணம் தான் இருக்கிறது. அதை கொண்டு நீங்கள் வாழ்ந்து நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்கள். பிரியமானவர்களே, ஊழியத்தை செய்யுங்கள். சிலருக்கு 10 வீடு இருக்கிறது, ஆனால் ஒரு வீடு ஆண்டவருக்கு கொடுக்கிறதற்கு பிரியமில்லை. சிலருக்கு 10 கார் இருக்கிறது, அது ஆண்டவருக்காக ஒரு கார். இன்றைக்கு எத்தனையோ ஊழியக்காரர் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல், எத்தனையோ ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடியாமல் இன்றைக்கு பரிதவிக்கக்கூடிய காரியம் ஒன்று என்ன தெரியுங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கு ஊழியக்காரர் பிள்ளைகள் ஊழியத்துக்கு வர மாட்டாங்க. விசுவாசிகளுடைய பிள்ளைகள் வேறு. ஆனால் இன்றைக்கு ஊழியக்காரருடைய பிள்ளைகள் ஊழியத்திற்கு அர்ப்பணிக்க மாட்டாங்கிறார்கள். ஏன் என்று சொன்னீங்கன்னா, அவங்க அந்த அடிப்படை வசதி கூட இல்லாமல், அவர்கள் அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருக்கிற நிலைமைகளை அறிந்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு உலகத்தின் பிள்ளைகளை பார்க்கிறார்கள். அவர்கள் பார்க்கும் பொழுது, ஐயோ, நம்மளிடத்தில் ஒன்றுமே இல்லை, இந்த பணம் தானே, இந்த வேலை தானே என்று சொல்லி வேலைகளை தேடுகிறார்கள், பணங்களை தேடி போகிறார்கள், ஊழியத்திற்கு அர்ப்பணம் செய்யும். ஆனால் அந்த ஊழியக்காரரோ ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்கிறார். மனைவி கூட ஊழியம் செய்கிறார். சிலர் ஊழியக்காரருடைய மனைவி ஊழியர்களுக்கு ஒத்தாசையாக இருக்கவில்லை. காரணம், பெண் பலவீனமானவர்கள் தான். அடிப்படை வசதி கூட சில மனைவிகளுக்கு, ஊழியக்காரர் மனைவிகளுக்கு இல்லை. அதனால ஊழியக்காரருக்கு ஊர் ஆரணை போல தாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் கவனித்திருக்கிறார்கள் விசுவாச பிள்ளைகள். உலகத்திலிருந்து அவளுக்கு நன்மைகள் வரும், அவளுக்கு நன்மைகள் வரும். பரத்திலிருந்து கொடுத்தாலும் கூட அது யார் மூலமாக செய்வார்? உங்கள் மூலமாக அல்லவா? பிரியமானவர்களே, ஊழியக்கார பிள்ளைகளை நீங்கள் பார்ப்பீர்களானால், திருமண வயது உடையவர்களை பார்ப்பீர்களானால், உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு பல கோடிகளை செலவு செய்து திருமணம் செய்கிறார்கள். ஆனால் சில திருமணங்கள் டிவோர்ஸ்ல போய் நிற்கிறது. சில திருமணங்கள் ஆடம்பரத்துக்காக செய்யப்படுகிற காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. சில திருமணங்களில் வீணான சாப்பாடுகள், எத்தனையோ சாப்பாடுகள் வீணாக போகிறது. அது ஒரு ஊழியக்கார பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதற்கு எதுவா இருக்குமே, ஆடம்பரத்திற்காக அல்ல. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்தால்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். இன்னைக்கு சில ஊழியக்காரர்களும் சரி, விசுவாச பிள்ளைகளும் சரி, இன்னைக்கு வியாதினால பீடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஐயோ, என்னை யார் விடுவிக்க கூடும்?
வயதுடையவர்களாய் இருக்கும்போது, நல்ல பலனுள்ளவர்களாய் இருக்கும்போது, ஆசி உள்ளவர்களாய் இருக்கும்போது தரிகட்டு திரிந்தீர்கள். இன்னைக்கு இந்த வியாதி, இந்த கடன் உங்களை சிக்கி கொண்டிருக்கிறதுனால மரணம் உங்களை வாரிக்கொள்ளுகிறது போல இருக்கிறது. உங்களுக்காக யார் பரிதபிக்க முடியும்? பிரியமானவர்களே, மரண கன்னிகளுக்கு தப்பலாம் அப்படின்னா ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அதன்படி நம்ம நடந்து வாழ வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடும். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். நம்ம பயப்படக்கூடாதுன்னா நம்ம ஏசப்பா பிள்ளைகளாக இருக்கணும், ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியணும். நண்பன் உலகத்தானாய் இருக்கலாம், அந்த உலகத்தான் பிள்ளை ரட்சிக்கப்படுவதற்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டுமே ஒழிய அந்த உலகத்தான் நண்பனை போல மாறிவிடுவதற்கு அல்ல. பிரியமானவர்களே, அடுத்து 27வது வசனத்து மரண கன்னிகளுக்கு என்ன செய்யலாம், தப்பலாம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல சங்கீதம் 128 நம்ம வாசிக்கும் போது ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் என்னென்னவைகள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பல திருமணங்களில் இந்த சங்கீதம் இல்லாமல் திருமணத்தை நடக்கவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபையின்படி நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்வோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருப்போம். சங்கீதம் 1 நம்ம வாசிக்கும் போது துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்கவே கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்கவே கூடாது, பரிகாசக்காரர் கூட்டத்தில் உட்காரவே கூடாது. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார். அப்பொழுதுதான் நம்முடைய குடும்பம் நிலைத்திருக்கும், நாம் நிலைத்திருக்க முடியும், நம்முடைய குடும்பங்கள் செழித்திருக்க முடியும். நம்முடைய ஊழியங்கள் ஆண்டவருக்காக செயல்படும் போது ஆண்டவர் ஆசீர்வதித்து அது விஸ்தாரங்களை கொண்டு போவார். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் ஆண்டவருடைய கிருபையின்படி, நான் சிங்கப்பூர் தேசத்தில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் சொன்னார், நீ இந்தியாவுக்கு போ, என் ஊழியத்தை செய்யவா என்று சொல்லி என்னை அழைக்கும் பொழுது நான் அப்படியே கீழ்ப்படிந்தேன். நாட்கள் வரட்டும், காலங்கள் வரட்டும், எனக்கு சொல்லும்போது எத்தனை வயது தெரியுங்களா, மிகவும் நான் ஒரு வாலிப பிள்ளையாக, நான் சிறு பிள்ளையாக இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், நீ ஊழியத்துக்கு வா. என்னுடைய பேக்ரவுண்டை நான் பார்க்கவில்லை, ஊழியத்துக்கு வா என்று சொல்லும்போது நான் எதையும் கலங்கவில்லை. ஏனென்று சொன்னால் யோபு சொல்லுகிறது போல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி நான் அறிந்தபடினால நான் இயேசுவை நம்பி நான் வந்ததற்கு எனக்கு நான் கர்த்தருக்கு பயந்து வந்ததினால என்னென்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அல்லவா. நான் வந்தேன், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நான் வந்தேன், உடனே நான் கிளம்பி வந்தேன். இரண்டாவதாக நான் வந்த பொழுது எனக்கு நல்ல ஒரு திருமணத்தை, நல்ல ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஊழியக்காரரை தேவன் எனக்கு நியமித்து கொடுத்தார். எனக்கு நல்ல ஒரு கணவரை ஆண்டவர் என் திருமணத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற 2 பிள்ளைகளையும் 2 ஆண்மகனையும் தேவன் எனக்கு கொடுத்தார். அடுத்து பார்க்கும் பொழுது நான் இளவயதாய் இருக்கும்போது சபை ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியக்கார அம்மாவாக எனக்கு ஆண்டவர் ஒரு தஞ்சாவூரில் ஒரு சிலர் இருக்கிறார்கள், முதிர்ந்த வயது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், நான் நன்கு அறிந்திருக்கிறேன். அவர்கள் என்னை பாஸ்டர் அம்மா என்று சொல்லுவார்கள். அதை சொல்லுவதற்கு எனக்கு தகுதி ஒன்றும் இல்லை, எனக்கு வயதொன்றும் இல்லை. ஆனால் என்னை பார்த்து அவர்கள் முதிர்ந்த வயதுடையவர்கள், அனுபவம் பெற்றவர்கள் சொல்லுவார்கள். ஐயாமார்களும் இருக்கிறார்கள், அம்மாமார்களும் இருக்கிறார்கள். என்னை அம்மா என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த ஊழியங்களை செய்து கொண்டு வந்தோம். தஞ்சை பட்டணத்தில் ஆண்டவருடைய கிருபையின்படி நல்ல ஊழியங்களையும் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். மீட்டிங்கிலும் பொதுவான கூட்டங்களையும் நடத்தி, அதாவது நாங்கள் மாத்திரம் அல்ல, பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற பெரிய ஊழியக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை அழைத்து என்ன செய்வோம், நாங்கள் அழைக்கும் போது அன்போடு வருவார்கள். தேவனுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறபடினாலே அவர்களுக்கு அழைக்கும் போதே என்ன செய்வோம், அதற்கு கீழ்ப்படிந்து வருவார்கள். அடுத்தபடியாக இன்றைக்கு
இப்படியெல்லாம் நாங்கள் ஊழியத்தை செய்து கொண்டு வந்தபடினாலே தேவன் கர்த்தருக்கு பயந்து நாங்கள் ஊழியம் செய்கிறபடினால எங்களுக்கு செய்த நன்மைகளில் ஒன்று ஆண்டவர் டிவி ஊழியங்களில் வரும்படியாக இன்றைக்கு உலகமே பார்க்கக்கூடிய நித்தியம் டிவி வாயில் மூலமாக இன்றைக்கு ஆண்டவர் எங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நித்தியம் டிவிக்காகவும் நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் ஊழியத்தை, இந்த டிவி ஊழியத்தையும் சபை ஊழியத்தையும் இன்னும் பல்வேறு தரப்பட்ட ஊழியங்களையும் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய ஊழியத்தை தாங்கும்படியாக 2 விதமான, அதாவது நீங்கள் உதவிகளை செய்ய வேண்டும். ஒன்று, ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். 2வது, அவர்கள் டிவி ஊழியத்தையும் செய்கிறபடினாலே பொருளாதார தேவைகளினால நீங்கள் செய்வதற்கு முன் வர வேண்டும். அப்பொழுதுதான் இன்னும் அவர்கள் எப்படியெல்லாம் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தேவன் தரிசனத்தையும் ஆலோசனையும் கொடுத்திருப்பார். அது நீங்கள் பொருளாதாரத்தினால தாங்கும் பொழுது அவர்கள் இன்னும் விஸ்தாரமாக, இன்னும் விரிவாக்கமாக செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். பிரியமானவர்களே, நாங்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு, அந்த சிறு வயதிலிருந்து ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாங்கள் வாழ்ந்தபடினாலே இன்றைக்கு தேவன் பலவிதமான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே நேரத்தில் எங்களுக்காகவும் ஜெபிக்க மறவாதீர்கள். ஆண்டவர் இன்னும் எங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் சொல்றாரு. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லுவார். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறத்தக்கதாக, தேவனுடைய நன்மைகளை நாங்கள் சுதந்தரிக்கத்தக்கதாக, தேவன் எங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக எங்களுக்காக செபியுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க முன்வாருங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் ஆண்டவருக்காக செயல்பட முடியும். எங்களிடத்தில் எந்த ஒரு நன்மையும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கவில்லை. மாறாக தேவனுடைய கிருபையும், தேவனுடைய வார்த்தையும், தேவனுடைய தரிசனத்தையும், தேவனுடைய திட்டத்தை வைத்திருக்கிறபடினாலே நாங்கள் என்ன செய்கிறோம்? ஓடிக்கொண்டிருக்கிறோம், பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக ஜெபிக்க மறவாதீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.